ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தாவேக தலைவர் விஜய் 10ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 10 மணியளவில் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவருக்கு அங்கிருந்த தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். அதன் பின் சாலை மார்க்கமாக காரைக்குடி நோக்கி புறப்பட்ட விஜயின் பிரச்சார வாகனத்தை சிவகங்கை மாவட்ட எல்லையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கினர். தேர்தல் விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இறுக்கமாக இருந்தன. இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் புடைசூழ பிரச்சார வாகனத்தில் ரோட் ஷோ சென்ற விஜய் திடீரென வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிளில் ஏறி மக்களுடன் நெருங்கி பயணம் செய்தார். இந்த நகர்வு ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் கூட்டம் அவரை சூழ்ந்து கொள்ள தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கட்டுப்பாட்டை இழந்து விஜயை நெருக்கி தள்ளினர். இதனால் அங்கு சில நிமிடங்கள் பதற்றமான சூழல் உருவானது. நெரிசலில் சிக்கிய விஜய் தடுமாறி கீழே விழ பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் தாங்கி பிடித்து பிரச்சார வாகனத்தில் ஏற்றினர். அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது 12:30 முதல் 2:30 என்ற நிலையில் விஜய் நடத்திய இந்த ரோட் ஷோ காரணமாக பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த இடத்திற்கு செல்ல நேர தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் பேசுவதற்காக தயாராக இருந்த பொதுக்கூட்ட இடத்திற்கு வந்தபோதும் கொடுக்கப்பட்ட நேரம் கடந்துவிட்டதால் விஜய் பேசாமலேயே அங்கிருந்து திருச்சி நோக்கி புறப்பட்டார். அங்கிருந்த தொண்டர்களுக்கு தாவேக நிர்வாகிகள் மைக் மூலம் கொடுக்கப்பட்ட அனுமதி நேரம் முடிந்துவிட்டதால் விஜயால் பேச முடியவில்லை, வருத்தப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். குறிப்பாக விஜயை காண அங்கு தொண்டர்களும் ரசிகர்களும் ஏராளமானோர் அடிக்கும் வெயிலில் குவிந்திருந்த நிலையில் ஒரு வார்த்தை கூட விஜய் பேசாமல் சென்றதால் பெருத்த ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதனைத் தொடர்ந்து திருச்சி வந்த விஜய் அனுமதி பெறாமலேயே ரோட் ஷோ நடத்தினார். பின்னர் விமான நிலையம் சென்ற விஜயிடம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்க முயன்றபோது பத்திரிகையாளர்களை அவரது பவுன்சர்கள் தடுத்து தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்கள் பவுன்சர்களிடம் கேட்டபோது அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே இன்றைய காரைக்குடி பிரச்சாரத்தின் போது விஜயின் வாகனத்தில் ஏற முயன்ற தாவேகா தொண்டரை பவுன்சர்கள் பூட்ஸ் காலால் மிதித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது கேள்வி கேட்க முயன்ற செய்தியாளர்களையும் பவுன்சர்கள் தாக்க முயன்ற சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் ஆரம்பம் முதல் பவுன்சர்களின் அத்துமீறலை விஜய் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றது தொண்டர்கள் மத்தியில் ஆத்திரத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.